மக்களே பாய். நேற்று ஒரு கதை சொன்னோம்னா நான் அதை சுருக்கமாக சிம்பிளாக எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடுறேன். சொன்னால் அது பெரிய கதை, அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. அந்த ஆண் வந்து அந்த தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாதுன்னு அதை சொல்ல ரொம்ப லேட்டாகும், அதனால சொல்கிறேன். தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாதுன்னு சொல்லலை. அதை வந்து அந்த ஆண் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய், அம்மா நீனும் இந்த நிலைமையில் இருக்க, நானும் இந்த நிலைமையில் இருக்கேன், எனக்கு 2 பிள்ளைங்க, என் பிள்ளைய வந்து ஒரு இடத்துல விட்டு தான் நான் வளர்க்குறேன், அந்த இடத்த நான் சொல்ல விரும்பலை, வளர்க்குறேன், நீனும் நானும் முடிச்சுக்கலாமா, உன் வாழ்க்கை இப்படி வம்பாத்தனமாக போகுது அப்படின்னு அந்த ஆண் வந்து கேட்க, என்னென்னா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, எனக்கு பிள்ளைங்க வேறு இருக்குது, நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. நான் யோசனை பண்ணி அந்த ஆண் வந்து யோசனை பண்ணி நான் சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கிட்ட ஆண் சொல்லிடுச்சு. சொன்னதுக்கப்புறம் அந்த ஆணை, நீ நல்லா யோசனை பண்ணி நீ சொல்லுமா அப்படின்னு சொன்னால் ஒரு 2 நாள் ஆகிட்டு அப்புறம் அவன் கேட்டுச்சு அந்த ஆண், என்னம்மா நீ யோசனை பண்ணியானே. அப்போ அந்த ஆணுக்கூட அந்த பெண்ணோட நெருக்கடி வந்து, சரி நம்ம பிள்ளைங்களுக்காண்டி தானே வாழ்வோங்க, நம்மளும் 2 பிள்ளைங்களை வச்சுருக்கோம், அவங்களும் பிள்ளைங்களை வச்சுருக்காங்க. அப்போ வந்து நம்மளும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கோம், அவர் 2 பிள்ளைங்களை வச்சுட்ருக்காரு, நம்ம என்ன செய்யலாம், நம்ம முடித்தா நம்ம நல்லா வாழ்ந்துக்கலாமா அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. அந்த ஆணோட சொந்தம் பந்தம் யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு சக்தி, அந்த துஷ்டிக்கு வந்துச்சே, அதோடு அந்த பொண்ணுக்கு தெரியாது. மற்றபடி எதுவுமே தெரியாமல் என்ன இருக்குன்னு எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் அந்த பெண்ணு வந்து அந்த ஆணை கல்யாணம் முடிச்சிச்சு. இது சத்தியம், இதான் உண்மை. நம்ம வாழ்க்கை நல்லாயிரும். நம்மளும் எத்தனை நாள் தனியாக இருந்தால் 4 பேர் தப்பாக சொல்கிறாங்க, நம்ம தாய் தப்புன்னு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மளை வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு 2 பாரமாக அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கிற வயசு வந்துடுச்சு. சின்ன வயசில் கட்டி கொடுத்துட்டாங்க, அந்த வாழ்க்கை நாசமாயிடுச்சு. நம்ம வயசில் நம்ம வந்து முடிவெடுக்கணும், அப்படின்னா பிள்ளைங்களுக்காண்டி வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பேசி, அந்த ஆணும் பொண்ணும் பேசி கல்யாணத்தை முடித்தாங்க. நல்லபடியாக வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. ஆண் வந்து வீடு எடுத்து வச்சு அந்த பொண்ணையும் நல்லா பார்த்துக்க, அந்த பிள்ளையும் பார்த்துக்க. இன்ன வரைக்கும் இது எவனுக்கு அந்த மாதிரி அசிங்கமான ஒரு வார்த்தை உன் புருஷன்கிட்ட அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட அந்த ஆண் பேசினதே இன்ன வரை ஆச்சு, பேசினது கிடையாது. பிள்ளைங்களை வளர்த்து வார்வம் பண்ணி எல்லாம் பண்ணி சடங்கு எடுத்து எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு எல்லாம் பண்ணேன். அவர் நல்ல வேலை பார்த்து அந்த வீட்டை விட்டு எங்கேயும் போனதில்லை. நான் அப்போ அந்த ஆண் வந்து வேலைக்கு, அந்த பெண் வந்து வேலைக்கு போச்சுல்ல, அதோடு சரி, அதுதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் வேலைக்கு அங்கே தான் போயிருக்கு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருந்திருக்கு. அந்த ஆண் வந்து மகாராணியை நம்ம ராணி மாதிரி வச்சுருந்தார் அந்த ஆண். அந்த பொண்ணை கஷ்டப்பட்டுட்டா ரொம்ப, நம்ம நல்லா வச்சுக்கணுமேனு. அந்த பொண்ணு வந்து நல்லா ஓடிக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து, இவரோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து, நல்லது கெட்டது அந்த பொண்ணோட பொண்ணு கூட அவங்க சொந்தக்காரவங்களெல்லாம் யாரையுமே அந்த பொண்ணு கூப்பிடவே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து வேற்றுமையாக பார்ப்பாங்க. அந்த தாய் இந்த தாய் பிள்ளை, இந்த தாய் பிள்ளை, அந்த தாய் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி கொடுக்காங்க. அது தப்புன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாமல் நான் வளர்த்தேன். என்றைக்கு அந்த ஊருக்கு எங்கள் வீட்டுக்கார் போவோன்னு, அந்த முடிச்சா சொல்கிறது என் கதை தான், என்றைக்கு அந்த வீட்டுக்கார் வந்து அந்த ஊருக்கு போவோம், நமக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொன்னாரோ, அன்னைக்கு இந்த ஊருக்கு வந்தனோ, அன்னைக்கு இது பார்வதி மாவளா, இது யார் மாவா, அது மாவா, இங்கே வந்து சொல்லி பிரச்சனை இழுத்து விட்டு பிள்ளைங்க மனசில் அப்படி நஞ்சை வளர்த்து விட்டுட்டாவோ, விதைச்சி விட்டுட்டாங்க. அதையும் நான் சமாளித்தேன். அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு சமாளித்தேன். அப்படிலாம் கிடையாது, சும்மா சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைங்க தான் சொல்லி கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் பிள்ளைங்க என் பேச்சு தான் கெடுச்சு. அந்த ஆணோட மகளாம் அம்மா என்ன சொல்கிறதோ அதுதான். நான் அந்தளவுக்கு ஏங்கங்க ஒரு வேளை தப்பு சொன்னால் அடிப்பாங்க, கண்டிஷன் பண்ணுவாங்க, எல்லா வீட்லேயும் இருக்குது. சோறு பொங்கணும், குழம்பு வைக்கணும். என் பிள்ளைங்களுக்கு ஒரு வெங்காயம் உரிக்க தெரியாது. என் வீட்டில் வச்சு வெங்காயம் உரிக்க தெரியாமல் நான் அவ்வளோ செஞ்சு கொடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி உள்ளவ எப்படி திடீர்னு எல்லாம் பண்ணுவா? அப்படியே வாழ்க்கை போய்கிட்டு நான் சொல்கிறேன் இருங்க, இதை சொல்லிட்டேன். நான் முன்னாடி சொல்கிறதெல்லாம் இப்போ பின்னாடி சொல்கிறதெல்லாம் முன்னாடி. அதுக்கப்புறம் இங்கே வந்து கஷ்டப்பட்டு வந்து கொஞ்சம் துட்டு இருந்துச்சு. இந்த வீடு வந்து அந்த காலத்து வீடு உடஞ்சி கீழே விழுந்துட்டு, அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் சீட்டெல்லாம் போட்டு சரி பண்ணி ஒரு 3 மாதம் கூட ஆகலை. சறுக்கல் வந்துச்சு பாருங்கள், இதயத்துக்கு தாங்கிக்க முடியல. ஸ்ட்ரோக் ஆகிட்டு என் புருஷனுக்கு. இதயம் விரிஞ்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே இதயம் விரிஞ்சிருக்கனால நாங்கள் நாட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் பாளையங்கோட்டையில். இந்த ஆஸ்பத்திரி பேரை சொல்லலை, அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் வீட்டுக்கு இருந்த கொரோனா டைமு ஒரு ஆளை உடம்பு சரியில்லை, கொரோனா கூட்டிகிட்டு போய் வந்த மறுநாள் என் புருஷனுக்கு கொரோனா தொத்திட்டு. இதயத்துக்கு தான் என் புருஷன் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கொரோனா தொத்தலை, கொரோனா கிடையாது தான் மைக்ரோன்லேயே சொல்லிட்டாங்க. அந்த சீட்டெல்லாம் நான் வச்சுருக்கேன். இதே வந்து விரிஞ்சிட்டு, இந்த விரியவும் என்னன்னு தெரியல, திடீர்னு இடது கை காலும் கையும் ஸ்ட்ரோக் ஆகிட்டு. பாத்ரூம் போயிட்டு வராரு 5:30 நைட்லாம் காய்ச்சல் அடிச்சிச்சு. நாங்கள் வாங்க நம்ம ஆஸ்பத்திரி போவோம், மறுநாள் காலைல போவோமான்னு சொல்லிட்டாரு. நம்ம போவோம்னா 5 மணிக்கு ஒன்றுக்கு இருக்க போகிறாரு, நம்ம பின்னாடி போவோம்னு பார்த்தா அந்த படியை விட்டு இறங்க முடியல.
படியை விட்டு அவர் கீழே விழுந்துட்டு அவள் கொழுக்குன்னு இன்னும் ஆண்டுகிட்டு அலையாதீங்க, நானே பயந்துக்கிட்டு இருக்கேன், எந்திரிங்கன்னு. அப்போல்லாம் ஒத்த வேலை எனக்கு தெரியாது. வீட்டு வேலையை தவிர காட்டு வேலையாக மாடு எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி இருந்தேன் நான். இது வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் மக்களே, இதை கட் பண்ணாமல் நீங்கள் எல்லோரும் இதை பார்த்தே ஆகணும். என்னோட நிறைய கதைகள் இருக்குது. நம்ம சிம்பிளாக முடிக்கிறேன் நான் விறுவிறுன்னு சொல்லி. பார்த்தோம்னா கீழே விழுந்து கிடக்காரு, கை கால் ஸ்ட்ரோக் ஆகிட்டு. இங்கே போய் சொல்லாங்க, சும்மா கையை தூக்கி போடுறது, கையை கத்தி கதறி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸு எந்த நம்பர், ஏன்னா அந்த டைம் கொரோனா டைம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆம்புலன்ஸு கிடைக்கல. ஆட்டோ பிடிச்சி இதே ஏசுராஜா ஆட்டம் இந்த ஊரில் இருக்குது, அந்த அண்ணனை பிடிச்சி இதே என் சொக்கார்த்தி சின்னவன், அவளுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை. சத்தியமாக சொல்கிறேன், அவள் வாழ்க்கை அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. என் சொக்காரிச்சி அவன் வந்தா. என் வீட்டுக்கார் எல்லாமே நல்லது கெட்டது எல்லாம் வளர்த்து வாரம் பண்ணி எல்லாம் பண்ணவங்க தூரம் நின்றாங்க. ஒரு ஆள் வரல. ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில் கூட வந்தால் கொரோனா தொத்திக்குமா. இப்படிலாம் இந்த எப்படிங்க வாழ முடியும் உலகத்தில்? அவ்வளோ மருந்து தான் நான் எல்லாத்துட்டையும் பேசி பழவி நான் இருந்தேன். நான் நல்லது செய்யலை, என் புருஷன் செஞ்சால் அந்த பொண்டாட்டிக்கு பங்கு உண்டு. அவன் பொண்டாட்டி புருஷன் செஞ்சுருக்கான், அந்த பொண்டாட்டியை நல்லா, அவன் பொண்டாட்டி நல்லா அந்த இது கிடையாது, பார்க்க வரல. ஆனால் வாய்க்கிலேயே பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் வாயும் நாக்கும் இருக்குது. சரிங்களா? அந்த அன்னைக்கு வந்தாச்சு. ஐக்கரண்ட் கொண்டு போனால் அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போய் ஒவ்வொரு கேமும் அவங்க பாளையங்கோட்டையில் ஒவ்வொரு வீடுங்க மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அங்கே போனால் அங்கங்கே போனால் எல்லாத்துட்டையும் சீட்டு வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி ஐக்கரண்டில் போய் சேர்க்க காலையில் 10 காலையிலே போய்ட்டோம். 6 ஸ்ட்ரோக் ஆனோடனே போய்ட்டோம். அங்கே போனால் மத்தியானம் 2 மணியாச்சும் அட்மிட் பண்ணவே என் புருஷனை பண்ணி பார்த்தா பெட்டில் சேர்த்துட்டாங்க. வெறும் இங்கிட்டு சாவு சிப்பை போட்டு மூடுதாங்க, வைக்காங்க, போகிறாங்க, என்னென்னமோ நடக்கு. இவர் வேறு வாயு கோணிட்டு கை கால் ஸ்ட்ரோக் ஆகிட்டு இதயம் விரிஞ்சிருக்கு. ஒத்த பொம்பளை என் தம்பி. அதான் 1000 கூட பிறந்தவங்கள நம்ம திட்டுனாலும் ஏசுனாலும் அவங்களுக்கு துடிக்கும். அவனுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. அதை பொருள்படுத்தாமல் இளைய புருஷனுக்கு இப்படி ஆயிட்டுன்னு சொன்னானே, பைக்கு எடுத்துகிட்டு பின்னாடியே ஆட்டாளையில் இந்த இடத்துக்கு வந்து அங்கே சுத்தமல்லியில் இருக்கான். அப்படி பின்னாடியே வந்து ஐக்ரோன் வந்து சேர்ந்தான். என் சொக்காரிச்சி சும்மா சொல்லக்கூடாது அல்லாதுன்னு அவள் மடியில் என் புருஷனை போட்டிருந்தான். அவள் இப்போ எனக்கு அவளுக்கும் பேச மாட்டோம். ஆனால் அவள் செஞ்ச நன்றி நான் செத்து ஃபுல்லாக ஆனாலும் அவள் நினைப்பாத. அந்த ஒரு நன்றி செஞ்சால அதை நினைப்பேன். எனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை, அந்த தோட்டத்து பிரச்சனை தான் அந்த தண்ணி வைக்காது. மற்றபடி அவள் என் குடும்பத்தை கெடுக்க, நான் அவள் குடும்பத்தை கெடுக்க நான் செய்யலை. அவளை பற்றி பேச 4 இடத்துல நான் பேசலை. நான் பேசினாலா பேசலைன்னு கடவுளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இந்த வீடியோ பெருசாக போயிட்டுருக்கோம். அதை நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனால் போகட்டும். அவ்வளோ பிரச்சனைகள் நடந்து என் வீட்டுக்கார் 11 நாள் ஐக்ரௌண்டில் வச்சுருந்தேன். ஒரு நாள் என் வீட்டுக்கார் சொந்தவங்க பார்க்க வரலை. வராதவங்க நான் பிள்ளைங்களை கண்டிஷன் பண்ணும்போது அடிப்பேன், மிதிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஒரு வேளை திருத்தமாக செய்யலைன்னா எல்லாம் செய்ய வேண்டிய கடமை என் தாய்மை. நான் பால் கொடுத்துருந்துருக்கேன். இன்னொருத்த பிள்ளை நான் நினைக்கவே இல்லை. இன்னொரு அக்கா பிள்ளை தான் நான் நினைக்கல. என் பிள்ளைன்னு நினச்சி நான் வாழ்ந்தது தப்பு. அது கேப்பா பேச்சை கேட்டு வீட்டை விட்டு இனி வெளியே போன்னு சொல்லி அவள் எதுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் பிரச்சனையை கொண்டு வர சொல்லி அந்த பிள்ளை வீட்டை விட்டு போக வச்சு அவ்வளோ நாடகம் என் வீட்டுக்கார சொந்தக்காரவங்க பார்த்துட்டாங்க என்னைய. அது கடவுள் ஒரு நாள் அவங்க குடும்பத்தில் வரும். அவங்க பிள்ளைங்களை வேலை வைக்கலையா, அவங்க பிள்ளைங்களை வேலை பார்த்து வீடு கட்டலையா, அவங்க பிள்ளைங்க படிக்க போகலன்னா வீடை திருத்தமாக செய்யலாம் அடிக்க மாட்டாங்களா, எங்கே அடித்தா ஐயாது அடித்தா இப்படியா? ஏதோ நீங்களும் ஒரு இடத்துல அடிக்கிங்க, கை கால் ஏதோ ஒன்று பட்டுட்டு லேசாக வாரில் அடிக்கிங்க, வாயில் குச்சி குத்துச்சுன்னா வேனுக்குன்னு குத்துவீங்களா குச்சை வச்சு? அப்படி யார் எந்த தாயும் சொல்லுவான்? அப்படி செஞ்சவன் அவள் பேய். அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் மனசாட்சிக்கு நான் எப்படியா பட்டவன் இத்தனை வருஷம் இவ்வளோ கஷ்டத்துலையும் போட்டு போவேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு 3 பெரிய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு, அவள்கிட்ட மூத்த பிள்ளைக்கு முடிஞ்சிட்டு, என் பிள்ளைங்களுக்கு முடிச்சுட்டு, இன்னொருத்தையும் அவள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு அவளுக்கு முடிஞ்சிட்டு இவளை போட்டு என் புருஷனையும் போட்டு போய் எனக்கு தெரியாது. என் புருஷன் என்னை பார்த்த பார்வை மகாராணியோட மகாராணியாக என்னை பார்த்தாரு. கஷ்டம்னா அந்த 5-6 வருஷம் தான் எனக்கு தெரியும். நான் உழைச்சாதான் அந்த பானையில் ஒரு பருக்க சோறு இல்லை. அவளும் சகிச்சு எல்லாத்திட்டையும் அவங்க நம்மகிட்ட எப்படி நடித்து நல்லா பேசுகிறாங்களோ அதெல்லாம் மறந்து நானும் நடித்து பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அப்பயும் எங்களை ஒரு துரும்பு சீட்டு மாதிரி என்னை உபயோகப்படுத்திக்கிட்டு ஒரு சின்ன பிரச்சனை என் குடும்பத்தில் இருந்தால் நான் சமாளிக்கிறேன், நான் பேஸ் பண்ணுவேன். அவங்களுக்கு என்ன எப்போது மாதிரி இருக்க வேண்டியது தானே? தாங்கினாங்களா? யாரும் என் புருஷன் தாங்கினாலும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நேரம் சோறு கொடுத்துருப்பாங்களா? ஒன்றும் கிடையாது. என் புருஷனுக்கு நல்லது எதுவும் கிடையாது. நாங்கள் கொடுப்போம். எல்லாம் மறந்து நான் செஞ்சுருக்கேன். அது அவங்க மனசாட்சிக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். யார் என் புருஷங்கிட்ட ஒரு ஆளை நான் கணக்கு பண்ணி சொல்லலை. யார் என் புருஷங்களை வாங்கி எல்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும்.
என் புருஷன் நல்ல நிலைமையில இருக்க யார் யார் தேடி வந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி என் புருஷன் படுக்கும்போது ரூபம் குடும்பம் தானே ஒரு பிச்சைக்கார குடும்பம் ஆகிட்டு. அதை பற்றி நான் கவலைப்படல. நான் முன்னேறுவேன், நல்லா இருப்பேன். என்றைக்குனாலும் என்னை வீட்டு ஓடி போயிடுவேன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். என்றைக்குனாலும் இந்த வெங்கலப்பட்டு ஊரில் ரூபம் பொண்டாட்டியாக தான் நான் தெற்க போவேன். இதைட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல தான். நான் அதுக்கு தான் இதை சொல்கிறேன். ரூபம் பொண்டாட்டியாக தான் தெற்க போவனை ஒழிஞ்சு நான் இப்போ கோவிந்தசாமிக்கும் பார்வதிக்கும் மகளாக சுத்தமல்லிக்கு போக மாட்டேன். நான் 1000 பேர் 1000 சொல்லட்டும். இந்த பிள்ளையும் ஒரு இடத்துல கரை சொல்வேன். இந்த பிள்ளை சின்ன பிள்ளைக்கு விதைய நஞ்சை விசக்கிறாங்க. இன்றைக்கி யார்கிட்ட இருக்குது பிரச்சனை பண்ணால் யார்தான் பார்க்க முடியும்? என்ன மாதிரி யாரும் பார்க்க முடியாது. அதை மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே போய் யாரையும் குழப்பத்தில் தொடாதீங்க. யாரையும் பற்றி முடிஞ்ச அளவுக்கு குறை பேசாதீங்க. அவள் குடும்பம் நம்ம போய் பார்க்காமா, அவள் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம போய் பார்த்துருக்கோமா, கேட்டிருக்கோமா, ஒரு எதுவும் பண்ணியிருக்கோமா, எதுவும் கிடையாது. எதுக்கு அடுத்த ஆள் குடும்பத்துக்கு போகணும்? தேவையில்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள். அவங்கவுங்க பிரச்சனையும் புறணி பேசுகிறத பொம்பளைங்க விடுங்க மொதல். அப்போ எல்லாம் நாடு முன்னேறும், குடும்பமும் முன்னேறும். அவங்க குடும்பத்தில் 1000 இருக்கும். அதை பாருங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு. அதை மூடி மறைச்சி வெளியே தெரியாமல் வாழ்கிறீங்களா? அடுத்தவங்க குடும்பத்தை எதுக்கு அப்படியே வெத்தலையை போட்ட மென்ன மாதிரி வெண்டுக்கிட்டு இருக்கீங்க? சொல்லியாச்சு. நான் ஏன் பேசாமல் என் போக்குக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். என் பொழப்ப நான் பார்க்கேன். செத்துனாலும் உடம்பு சரியில்லைனாலும் படுத்துனாலும் காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறவா நைட்டு 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்குது. இப்போ புதுசாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்கு கேவலமாக பேசுகிறீங்க, சிரிக்கிறீங்க, நக்கல் பண்ணுறீங்க. நக்கல் பண்ணுங்க, சிரிங்க. ஒரு இடத்துக்கு நான் போவேன். நம்பிக்கை எனக்கு இருக்குது. போகிறனோ போகலையோ என் மன நிம்மதிக்காண்டி நான் வீடியோ எடுத்து போடுறேன். இதையும் தப்பாக பேசுனீங்கன்னா நான் பொம்பளையாகவே இருக்க மாட்டேன். இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்துட்டேன். அவ்வளோதான். யாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் தப்பாக இதை எந்த தவறும் நான் பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. சிம்பிளாக டெய்லி சொல்கிறதுக்கு ஒரே நாளில் சொல்லி முடிச்சேன். இந்த ஃபுல்லாக பாருங்கள். பெரிய வீடியோ வருதா என்னன்னு எனக்கு தெரியாது. பாய். என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படாதீங்க. வாழ்க்கையில் புத்திசாலியாக புத்தி எடுங்க. யாரையும் நம்பாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்க குழியில் தள்ளுவாங்க. நம்மளை இன்றைக்கி உழைச்சா தான் சோறு. எனக்கு அந்த நிலைமையில் நான் இருக்காது. வெக்கப்படல. நான் இதையும் தாண்டி நான் வருவேன். யார் உதவியும் கிடையாது எனக்கு. ஒரு ஆள் உதவி கிடையாது எனக்கு. ஏன்னா இந்த ஊரில் சொந்தம் பந்தம் எனக்கு யாருமே இல்லை. நீ என்ன செய்யணும்னு கேட்க மாட்டாங்க. அது நான் என்னால் என் வீட்டுக்காரைய கூட கேட்க மாட்டாங்க. அவருக்கல்ல அவங்களோட பிள்ளைக்கு கூட இவ்வளோ ரோசப்படுறாங்க. ஒரு பிள்ளைக்கு நல்லது கெட்டதுக்கு ஒரு இம்முனி ஒன்றும் கிடையாது. வாய் தான் கிளியாக பேசுகிறாங்க. மக்கள் பேசட்டும், பேசிக்கிட்டே இருக்கட்டும். என்ன தான் செய்கிறாங்க நானும் பார்க்க தான் இந்த ஊரில் இருந்து வாழ்வேன். வாழ்ந்து காமிப்பேன். பாய். நான் இப்படிலாம் கோவமாக பேசுகிறேன் எதுவும் நினைக்காதீங்க. என் மன வருத்தத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல. இப்போ புதுசாக கிடச்ச உறவு எனக்கு. இதுக்கும் நக்கல் நயாண்டி நிறைய இருக்குது. அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன்னா ஏற்கனவே அடிப்பட்டு மிதிப்பட்டு வந்து மனசு கல்லாயிட்டு பிள்ளைங்கள்ட்டு புருஷன்கிட்ட சொன்னால் நான் செத்துருவேன். புருஷன்கிட்ட சொல்லவே மாட்டேன். புருஷன் வந்து மகாராசன் தெய்வம் எனக்கு. அந்த புருஷனுக்காண்டி தான் நான் வாழ்கிறேன். 1000 பேர் 1000 என்னை சொல்லட்டும். தப்பாக இதில் வேறு பேசுகிறாங்க. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.